அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, ஓசியோடு இங்கு கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, இத்தனை ஆரவாரத்துடனும் ஆர்வத்துடனும் நீங்கள் இங்கே கூடியிருப்பதை பார்த்தால் இது தேர்தல் வெற்றி விழா போல் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். துரோகத்தை முறியடித்து தர்மத்தின் பக்கம், தியாகத்தின் பக்கம் நிற்கின்ற நமது அருமை சகோதரர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாத்தூர் சுப்பிரமணியம் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரிகிறது. தமிழகத்திலே நம்மால் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற இந்த துரோகிகள் அவர்கள் ஆட்சியில தொடர வேண்டும் என்பதற்காக மோடியிடம் மண்டி போட்டு வஞ்சுகின்ற அந்த துரோகிகள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள இந்த ஆட்சி அமைவதற்கு காரணமான நமது பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்களையும் என்னையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதை தட்டி கேட்ட காரணத்தினால்தான் அருமை சகோதரர் நமது சாத்தூர் சுப்பிரமணியம் அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை இந்த துரோக கும்பல், துரியோதன கும்பல் பதவியை விட்டு நீக்கியது. கேட்டால் தினகரன் பக்கம் நிற்கிறார்களாம். இந்த தினகரனுக்காக ஆர்கே நகரிலே எனது ஜிபியிலும் ஆட்டோவிலும் பெற்றிக் கொண்டு ஓட்டு கேட்டதுதான் இந்த பழனிசாமி. பார்த்திருப்பீர்கள், தலையில தொப்பியை போட்டுக்கொண்டு நான் சென்ற ஜிபியில வாங்கி அருமையான வேட்பாளர் அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி ஆட்சி இருப்பதற்கு நமக்கு டிடிவி தினகரனை வேட்பாளராக அறிவித்து சொன்னாரா இல்லையா? இந்த துரோகம் செய்யறவங்களுக்கு மறந்துடும். இங்க மக்கள் அதை சுத்தி போலீஸ் இருப்பாங்க. இங்க வந்து ஒரு கொஞ்சம் பேரை காசை கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க. நீங்க எல்லாம் காசு வாங்கிட்டு வந்தீங்களா? சுப்பிரமணியம் காசு கொடுத்தாரா? தங்கமணி சரக்கு வாங்கி கொடுத்தாரா? பிரியாணி வாங்கி கொடுத்தாரா? ஆனா பழனிசாமிக்கு வேற ஏரியால இருந்து ஆள் பிடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு. இங்க ஒரு மந்திரிங்கிற பேர்ல ஒரு மந்திரவாதி, தெலுங்கு படத்துல வர்ற மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? இந்த தெலுங்கு படத்துல எல்லாம் பாப்பேன், ஒரு வில்லன் மந்திரவாதி வருவானே, இதுல கயிறு நரபலி கொடுக்கிற மாதிரி ஒரு ஆளு இவர் பேசுறாரு. இந்த தேர்தலோடு உங்கள் ஆட்டம் முடிய போகிறது. தினகரன் வந்து முதலமைச்சர் பதவி வெறியில் அலையிறா. நினைச்சிருந்தா அம்மா இருந்தா அன்னைக்கு ஆகியிருக்க முடியும். இந்த பதவி பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சா மோடியோட கைத்தடியானது தூக்கி போட்டோம். அது மாதிரி அன்னைக்கு சின்னம்மா ஜெயிலுக்கு போற அன்னைக்கு நினைச்சிருந்தா ஆயிருக்க முடியும். இந்த அண்ணன் நம்ம தியாகி பழனிசாமி ஆக்கியிருப்போமா? நம்ம எல்லாம் துரோகனா ஒரு தியாகி. தமிழ்நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்து தனது சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு மோடி கிட்ட காலில் போய் விழுந்து கிடக்காரு. ஏன்னா மக்களை காப்பாற்றுறதுக்காக. காரணம் அல்ல, மடியில கணம், மடியில கணம். அதனால மோடியை பார்த்தாலே வடக்கு பக்கம் பார்க்கவே பயந்துகிட்டே எல்லாம் குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கையில வரைக்கும் கயிறு, கையில மாத்திரம் இல்ல, காலில் இடுப்புல எல்லாத்துலயும் கயிறு. இந்த அமைச்சர் பாருங்க, யாராவது ஒருத்தர் சராசரி மனுஷன் மாதிரி இருக்கா பாருங்க. எல்லாம் இந்த தெலுங்கு படத்துல வர்ற மந்திரவாதி மாதிரி. ஏன்னா அவ்வளவு தப்பு, பயம், பாவம், துரோகம், சிறைச்சாலையில் இருப்பவருக்கு துரோகம், இவர்கள் ஆட்சியை காப்பாற்றியவருக்கு துரோகம், அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம்,
இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம். இங்க தேமுதிக வேட்பாளர், தேமுதிக விஜயகாந்த் கட்சி, அந்த அம்மா இருக்க விஜயகாந்த் மனைவி அம்மாவை அப்படி எல்லாம் பேசிடுச்சு. இப்ப 3 நாளா பாருங்க புரட்சி தலைவி அம்மாவா. வாங்கடி வலிக்கு அம்மா கூட பயப்படுறீங்களா இல்லையா? நீங்க அம்மா வச்சு தூக்கி போட்டு போன சின்னத்தை தானே தூக்கிட்டு அலைகிறீங்க. அதுக்கு முன்னாடி அம்மாவை பேர் சொல்லி பேசுறது என்ன? அப்படியே வானத்துக்கு தீரது. சந்திரமுகியில வர்ற அந்த சந்திரமுகிய வருவால அதே மாதிரி ஆட்டம் போட்டுட்டு புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி கலைஞர், எங்க கலைஞர் தான் வெளியிலே காணுமே, வீட்டுக்குள்ளாரே வச்சிருக்கீங்க. அவர் ஓட்டு கேட்க வேற வருவாரு. அதாவது எல்லா கட்சியும் நானும் 89ல இருந்து பார்த்திருக்கேன். அம்மா கூட்டணி வைப்பாங்க. எத்தனை சீட்டு தான் கூட்டணி வைப்பாங்க. எவ்வளவு பணம்னு கேட்டு கூட்டணி வச்ச கட்சியெல்லாம் நான் பார்த்தது இல்லை. சினிமா படத்துல எவ்வளவு சம்பளம், அதே மாதிரி எத்தனை சீட்டு, எத்தனை கோடி பணம். அங்க கேண்டிடேட் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறான் நிறைய பேர். அதாவது துரோகம் பண்ணி அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டு முன்ன பாத்தீங்கன்னா பழனிசாமி, பன்னீர்செல்வம், இந்த ஜெயக்குமார், நம்ம மந்திரவாதி ராஜேந்திர பாலாஜி எல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு அம்மாவுடைய நினைவிடத்திலே கிடப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இப்ப ஒருத்தர் அங்க போல பயம், அம்மாவுடைய ஆத்மா மன்னிக்காது, இல்லாட்டி கூட்டணி அமைச்ச உடனே போய் விழுந்து கிடப்பாங்க. தேர்தல் அறிக்கைக்கு போயிருப்பாங்க. அந்த பக்கம் போக பயம். காரணம் அம்மாவுடைய ஆத்மா சும்மா விடாது. மோடி கிட்ட கட்சி அடை வச்சுட்டீங்களே, மோடியா இந்த லேடியான்னு கேட்ட அம்மாவுக்கு துரோகம். ஆனா இவங்கெல்லாம் அம்மாவுடைய தொண்டன் தொண்டன் சொல்றதுக்கு அருகதை இல்லை. இவர்கள்லாம் தைரியமான தொண்டர்களா இருந்தா யாருக்கும் அடிபணிய மாட்டோம். அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலை வணங்குவோம். மோடி அல்ல, அவங்க டாடிக்கே தலை வணங்க மாட்டோம். எதிர்த்து நின்றோம். 2 ஆண்டுகளாக எதிர்த்து நிற்கிறோம். நமக்கு சின்னம் கூட கொடுக்க மறுத்தார்கள். நமது வேட்பாளர்கள் சொன்னார்களா? நிற்க இப்ப நம்ம ஐயப்பன், பரமசிவ ஐயப்பனும் சாத்தூர் சுப்பிரமணியம் ஒரே சின்னம். நம்ம எதுக்கு தயாரா இருந்தோம்? அவருக்கு ஒரு சின்னம், இவருக்கு ஒரு சின்னம் கொடுத்தா கூட தேர்தல் இருக்க தயாரா இருந்தோமா இல்லையா? அதான் அம்மாவுடைய தொண்டர்கள் யாரும் பயந்தாங்களா? ஏன்னா அம்மாவுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பக்கம் இருக்காங்க. இந்த டெண்டர் பார்ட்டி தான் அங்க இருக்கீங்க. அங்க இருக்கிறதெல்லாம் டெண்டர், இங்க தொண்டர். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நம்மளோட இருக்காங்க. யாரை கண்டு பயப்பட நம்ம மடியில கனம் இல்லை. வீர தமிழர்கள் நாம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். மிரட்டலுக்கு அறிய மாட்டோம். இதெல்லாம் டெல்லியில வச்சுக்கன்னு சொல்லிட்டோமா இல்லையா? நம்ம அம்மாவோட பிள்ளையா? இத கையில கயிறு கட்டிட்டு அலையிறாங்களா அவங்க அம்மாவோட பிள்ளைகளா? அதாவது மாட்டேன்ட்டாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி வாங்கணுமா இல்லையா? அம்மாவுடைய திட்டம் பரிசு பெட்டகம் வந்துட்டா இல்லையா? இன்னொன்னு உச்ச நீதிமன்றம் எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கு? கல்லாப்பட்டிக்கும் பரிசு பெட்டிக்குமான போட்டி இது. கல்லாப்பட்டி சிங்காரங்களுக்கும் 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணீங்களா, மாட்டிக்கிட்டீங்களா? அப்ப மோடி இல்ல, அவங்க தாத்தா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. 18 தொகுதியில 8 தொகுதி ஜெயிக்கிறேன்னா வீட்டுக்கு ஓடி போட வேண்டியதுதான். நம்ம மந்திரவாதி ஊர்ல உட்கார்ந்துருக்கணும். அப்ப வச்சுக்கிறோம். அப்ப மோடி தாடி வருதான்னு பார்ப்போம். என்ன பேசுறது தெரியல. மடியில கனம் இருக்கிறதுனால மோடியை விட்டு நாய்க்குட்டியை பார்த்தா கூட காலில் விழுந்துருவாங்க போல. டெல்லி பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் போறப்போது சுடுகாடு இருந்தா அந்த பக்கம் பார்க்க மாட்டாங்கல்ல, அதே மாதிரி. அதுக்குதான் கயிறு, வேற ஒண்ணுங்க இல்ல. மோடியை கண்டு பயம். இவர்களை, இந்த துரோகத்தின் உச்சத்திலே இருப்பவர்களை
ஓட ஓட விரட்டுவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சந்தடி சாக்குல கொஞ்சம் அமைதியா இருங்க. சந்தடி சாக்குல திமுக உள்ளார போற பாக்குது. இவர்கள் என்னமோ இவர்களுக்கு ஆதரவா சில ஊடகங்கள் வேற பில்டப் கொடுக்கிறாங்க. ஆர்கே நகர்ல ஜெயிக்க முடியல, திருவாரூர்ல தேக்க தைரியம் இல்ல, கூட்டணியை காமிச்சு நம்மள எல்லாம் ஏமாத்த பாக்குறாங்க. நீங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். 2014 இருப்பா மோடி தமிழ்நாட்டு ஏமாத்த பார்த்தார், முடியுதா? இந்தியா ஃபுல்லா ஏமாந்துச்சு. 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுற, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, அதெல்லாம் ஒண்ணு நம்ம ஊர்ல ஏமாறல, அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. அதே மாதிரிதான் ஆர்கே நகர்ல 6000 ரூபாய் இருக்கும், போங்கையான்ட்டாங்க. அதே மாதிரி இப்ப இங்கெல்லாம் சாத்தூர்ல 10,000 ரூபாய் கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. ஆனா நீங்க மக்களை பத்தி தெரியல அவங்களுக்கு, வேற வழி இல்ல, பணத்தினால கொடுத்து பாப்போமே. கடைசி கட்ட முயற்சி, தண்ணியில முழுகிட்டு இருக்கவன் கையில கிடைக்குமான்னு பாக்குறான். அதே மாதிரி இவங்க பணப்பட்டியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இந்த பணப்பட்டிகளை எல்லாம் சவப்பட்டிக்குள் வைக்கின்ற சின்னம் தான் நமது பரிசுப்பட்டி சின்னம். துரோகத்தை வேறவிக்க வந்த கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த தியாகி எங்கே, அந்த துரோகிகளின் கூட்டம் எங்கே? நீங்கள் ஒரு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களது பாராளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பனை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு நமது விருதுநகர் மாவட்டத்தின் முக்கிய தொழிலான பட்டாசு தொழிலை ஒழித்த மோடிக்கு, அதுபோல நமது பெரியார் அணை பிரச்சனையில ஒரு பக்கம் சாய்ந்த காங்கிரசுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும், கம்யூனிஸ்டுகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். சந்தர்ப்பவாத கூட்டணிக்கும் இந்த துரோக கூட்டணிக்கும் முடிவு கட்டுங்கள். தமிழகம் தலை நிமிர, தமிழர் வாழ்வும் மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டவர். விடைபெறுகிறேன். நன்றி.